இப்படியெல்லாம் உன்னுடைய திருமண ஏற்பாடுகள் முடிவடைந்து நீ பிறந்த வீட்டை விட்டு பூங்க விட்டு சென்று 10 மாதங்கள் கழிந்த பிறகு எப்படி தெரியுமா? 10 புள்ள தங்கச்சிக்கு கொடுக்கணும். வந்ததிலிருந்து நான் மட்டும்தான் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருக்கின்றேன் தவிர உன் முகத்தில் முகமலர்ச்சி என்பதே காணப்படவில்லையே. என்னம்மா நடந்தது? உடல்நிலை ஏதாவது சரியில்லையா? இல்லை என்ன ஏனம்மா இப்படி மௌனமாக இருக்கின்றார்? திருமண நாளை குறித்து வந்தவுடனே அண்ணா என்று ஓடி வந்து கட்டி தழுவி கொள்ள வேண்டிய உனது கரங்கள் இப்படி பெட்டி பாம்பாக அடங்கி இருக்கிறது. என்னமோ நடந்திருக்கின்றது. கலைச்செல்வி, எப்பொழுது இந்த அண்ணாத்தில் உண்மை கூற மறுத்து விட்டாயோ? கலைச்செல்வி, நடந்தது கூறமா? ஒன்று நடக்கவில்லை. ஒன்று நடக்கவில்லை. ஏன் இப்படி மௌனத்தோடு இருக்கின்றாய்? அண்ணா, இத பாருங்கள், நடந்ததை சொல்லுகின்றேன். நடந்ததை சொல்லுகின்றாயா? ஆமாம். என்ன நடந்தது? மரத்தில் நீங்கள் ஒரு சத்தியத்தை செய்து தர வேண்டும். ஆமாம். கலைச்செல்வி தங்கா, என்ன வார்த்தை கூறிவிட்டாயம்மா? பிறந்த நாள் முதல் உன்னுடைய ஒவ்வொரு அசல்களை பார்த்து பார்த்து ரசித்து வளர்த்தவனம்மா இந்த அண்ணன். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை நான் வளமர செய்கின்றேன். நான் வளமர செய்கின்றேன். இது சத்தியம் அம்மா. அப்படி ஆகட்டும். என்ன நடந்து தெரியுமா? என்ன நடந்தா? நீங்கள் ஆத்தூருக்கு சென்றீர்கள் அல்லவா? ஆத்தூருக்கு சென்ற பிறகு நானோ குடத்தை எடுத்துக்கொண்டே குளக்கரைக்கு சென்று சென்றேன். நாட்டில் இளவரசர் அங்க வந்த என்னிடத்தில் ஆசை வார்த்தைகளை பேசினார். ஐயா, பேசி நீங்கள் கோபுரத்தில் வாழக்கூடியவே, நான் ஒரு சாதாரண குடிசில் வாழக்கூடிய ஏழ்மை பெண் ஐயா. ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாது என்று பலமுறை எடுத்துரைத்திருந்தார். எடுத்துரைத்தும் என் வார்த்தையை அவர் உதாசனப்படுத்தி விட்டு என்னை பலவந்தமாக தூக்கி சென்று இறைவா, கருமை எழுந்து விட்டாயே கலைச்செல்வி. போன்ற வளர்த்த என் தந்தை இப்படி புண்ணாக்கி விட்டானே. வளர்த்தையில் பார்த்தபடி நாசப்படுத்தி. ஐயோ இறைவா, உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் கொலையாதோ, உழைப்பவை வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் உணராதோ. ஏன் படைத்தாய் எனக்கு இந்த நிலை ஏன் கொடுத்தாய்? பொல்லாத வாழ்க்கையிலே எனையே போராட வைத்து விட்டாய். இறைவா ஏன் படைத்தாய்?
அம்மா நாம் இந்த உலகத்தில் எப்படி அம்மா உயிர் வாழ போகின்றோம்? அண்ணா கண்களிலே கண்ணீர் காவிரி போல் ஓடுதம்மா. கலகமற்ற என் வாழ்வி கண்ணீராயானதம்மா. வாழ்வு எனக்கு எந்ததடி இறைவன் அவன் செய்த சதி இதுதான் அம்மா. அம்மா அம்மா இந்த ஆலயத்தில் இருக்கும் இறைவன் இறந்து விட்டானா? அவன் இருந்த மேலை கண்ணிற்கு படைத்து விட்டானா? அவன் இறந்தும் ஏழை கண்ணே இறைவன் படைத்து விட்டானா? இறைவா இறைவா ஹலோ அவன் இருந்தும் எங்கடா? படைத்து விட்டானா? கண்ணூர்ல இறைவன் படைத்து விட்டானா? காடி எடுத்துன்னு வா, 4 கத்தி எடுத்துன்னு வா. சீரியஸாடா குதி வீடியோ கால் பண்ணு வை. இறைவா 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 அலைய விட்டானா? என்னை பாவியாக இந்த உலகில் அலைய விட்டானா? அந்த ஆலயத்தில் அவன் இருந்தும் ஏழை கண்ணீர் சிந்த படைத்து விட்டான். இறைவன் படைத்து விட்டானா? இறைவா ஊட்ட
இடமெல்லாம் மூடி விட்டார்களா? ஐயோ இறைவா! செல்வி, நமது தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள். அவர்களை பிரிந்து அவர்கள் இருந்தால் நமக்கு எவ்வளவோ ஆதரவாக இருக்கும். அவர்கள் பிரிந்து விட்டார்களே. அம்மா நீ இல்லை என்ன ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த முன்ன புதைச்சையிலும் பார்ப்பதற்கு எத்தனை பிறவியோனி உன்முகத்தில் நான் முடிக்க எங்க போவேன் அம்மா. அம்மா ஆத்தாரே இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்சை மார்க் கண்டாங்கி சிலையலையே கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுள போ அம்மா அம்மா இல்லா கடவுள போ அம்மா ஹரி 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 ஹரி